children, good morning. Introduction to organic chemistry, fundamentals. அதில் organic compounds, that too particularly aliphatic compounds, different homologous series படிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு எத்தனை ப்ரீவியஸ் வீடியோவில் up to 9 ketones வரைக்கும் பார்த்தோம். இதில் இந்த ரெண்டும் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறதா ப்ரீவியஸ் வீடியோவில் பேசுவோம். நம்ம இப்போ அடுத்து வரக்கூடியது ஒரு செட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படின்னு ஒன்று எடுக்க போகிறோம். இது உங்களுக்கும் வெரி ஃபெமிலியர். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் உடனே உங்களுக்கு அந்த ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் வரணுமே. ஆல்டிஹைடு அப்படின்னா CHO ஞாபகம் வரும். ஆல்கஹால்னா OH. ஈத்தர் சொன்னால் நடுவில் இருக்க O. கீட்டோன்ஸ் சொன்னால் இந்த CO. ரெண்டு பக்கம் R. இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இது என்ன இருக்கிறதா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். COOH கேள்விப்படுறதுனா இப்போ தெரிஞ்சுக்கலாம், இனிமே ஃபெமிலியர் பண்ணிக்கலாம். ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லலாம் நம்ம RCOOH. ஸோ இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கேட்டோம்னா COOH இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். பார்த்த உடனே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், ஆசிட்ஸ்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ இது நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுறோம்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆல்டிஹைட்ஸ் கேள்விப்பட்டோம் இல்லைங்களா. ஆல்டிஹைட் என்ன ஜெனரல் ஃபார்முலா RCHO. சிம்பிள் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ், சிம்பிள் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். இதை நம்ம ஒரு 30-40 முறை படிக்க போறோம் நம்ம லெசன், அதுக்கு மேலேயும் படிப்போம். அதனால ஆல்டிஹைடு ஃபெமிலியரா இருந்தா இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த ஃபார்மால்டிஹைட் இருக்குது, அது ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபார்மிக் ஆசிட். பேரும் நம்ம சொல்லிக்கலாம், ஃபார்மிக் ஆசிட். அசிட்டால்டிஹைட் இருக்குது, அதை ஆக்சிடைஸ் பண்ண வரக்கூடியது பேரு அசிட்டிக் ஆசிட். இந்த நேமிங் எல்லாம் காமன் மெத்தட்ல இப்படி தான். ஸோ இந்த ரெண்டும் எல்லா லெசன்லையும் நிறைய முறை வரும். எப்படி இந்த ஃபார்மால்டிஹைட் அசிட்டால்டிஹைடு இருக்கோ அது போல ஃபார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட். இது காமன் மெத்தட். இந்த நேமிங் எல்லாம் நம்ம அந்த லெசன்ல பார்க்கலாம், ஏன் இந்த நேம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பேசலாம். IUPAC as usual, parent alkane, say the one carbon having one carbon, methane. மீத்தேன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த லாஸ்ட் லெட்டர் E எடுத்துட்டு ஓயிக் ஆசிட். அப்ப இது எப்படி நம்ம சொல்ல போறோம்? மெத்தனோயிக் ஆசிட். இதுல 2 கார்பன், அப்ப எதுல இருந்து வந்தது? ஈத்தேன். ஈத்தேன்ல E எடுத்துட்டு ஓயிக் ஆசிட், எத்தனோயிக் ஆசிட். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த லெசன் வரும்போது பார்க்கலாம். ஸோ இது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இதுலேயே டை கார்பாக்சிலிக் எல்லாம் இருக்கு, நம்ம அந்த லெசனுக்குள்ள போகும்போது பேசிக்கலாம். சிம்பிளாக இது பண்ண தெரியும். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து வரக்கூடிய சில டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் கலெக்டிவாக படிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்னா சார் சிம்பிளி ஆசிட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர்றது. இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா ஆசிட் குளோரைட். அப்போ என்ன நமக்கு புரியுறது அப்படின்னு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா இது ஒரு ஐடியா வந்துருமே. என்னது? ஆசிட்ஸ்க்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா? RCOOH. இதுக்கு என்ன? RCOCl. That means the OH is replaced by Cl. the OH Cl னால ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு பேர் ஆசிட் குளோரைட். Br போட்டா ஆசிட் புரோமைட், I போட்டா ஆசிட் அயோடைட். ஆசிட் ஹேலைட்ஸ் சொல்லலாம், சம்டைம்ஸ் இந்த அசைல் ஹேலைட்ஸ் சொல்லலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுங்க, அசைல் ஹேலைட்ஸ். பட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம குவைட் ஆஃபன் படிக்க போகிறது இதுதான். அதனால் இதை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கே இப்போ தெரியும், எக்ஸாம்பிள் என்ன வரும்போது பாருங்க. இதில் HCOCl, இதுக்கு பேர் ஃபார்மைல் குளோரைட். CH3COCl அசிட்டைல் குளோரைட். நிறைய முறை நம்ம படிக்க போகிறது யூஸ் ஆகிறதா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்மைல் குளோரைட், அசிட்டைல் குளோரைட். IUPAC நேம்ல இதுக்கு பேர் மெத்தனாயில் குளோரைட், எத்தனாயில் குளோரைட். ஸோ அந்த அர்த்தம் புரியும். மெத்தனோயிக் ஆசிட், எத்தனோயிக் ஆசிட் பதில் இதெல்லாம் லெசன்ல வரும்போது பேசிக்கலாம். மெத்தனாயில் குளோரைட், எத்தனாயில் குளோரைட், இது அடிக்கடி வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அடுத்தது ஆசிட் அமைடு அப்படின்னு ஒன்று எடுக்க போறோம். ஆசிட் அமைட்ஸ். இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா எடுத்தோம்னா RCONH2. ஸோ என்ன புரிஞ்சது உங்களுக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட்ல OH பதில் NH2, which is functional group. இதுல CONH2 is functional group. Acid chloride is functional group COCl. Example இதேதான். say HCONH2, இதுக்கு பேர் formamide.
ஃபார்மமைட் சொல்றதை காதுல பாத்தீங்க. இதுக்கு பேரு அசிட்டமைட். இந்த அசிட்டமைட் வந்து நிறைய முறை வரும். இது முக்கியமான காம்பவுண்ட். ஃபார்மமைட், அசிட்டமைட். IUPAC மெத்தட்ல இதுக்கு பேரு மெத்தனமைட், எத்தனமைட். லெசனுக்குள்ள போகும்போது பேசிக்கலாம். ஸோ இது ஆசிடமைட். அடுத்து வரக்கூடியது ஆசிட் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு எடுக்கிறோம். இது என்ன ஆசிட் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு கேட்டோம்னா பேர்லயே இருக்குது. ஆன்னா வித்தவுட், ஹைட்ரோனா வாட்டர். ஸோ இப்போ என்கிட்ட நான் இங்க எழுத பாருங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு மாலிக்யூல், இன்னொரு மாலிக்யூலை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறேன். கார்பாக்சிலிக் ஆசிட் டூ ஆசிட் மாலிக்யூல்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன்ல படிக்க போறோம். இதை நம்ம ப்ராப்பரா ஒரு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணோம்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடும். வாட்டர் மாலிக்யூல் போக மிச்சம் இருக்கிறது ஜாயின் ஆகும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா RCO. இந்த சைடுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே RCO. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஜன். இதான் ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. இதுல ஃபங்க்ஷனல் குரூப் எதுனா யூசுவலா இந்த ரெண்டும் சேம் ஆசிடா இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா இந்த ரெண்டு எண்ட்லயும் இந்த குரூப். அப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இங்க CH3 COO CO CH3 அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு பேரு. எத்தனோயிக் ஆன்ஹைட்ரைடும் IUPAC ல சொல்றோம். பட் இதுவும் அடிக்கடி வரும். ஸோ என்ன ஃபார்முலா சொல்றோம்? அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு போது CH3 CO ஒரு ஆக்சிஜன் CO CH3. இதை நம்ம ஷார்ட்டா CH3 CO இதோ 2 டைம்ஸ் இருக்கனால twice O அப்படின்னு போடுறோம். இந்த O வரக்கூடாது. இது நிறைய முறை வரும். நெக்ஸ்ட் இதே ஆசிட்ல இருந்து வர இன்னொரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் இது பார்த்தோம்னா எஸ்டர்ஸ். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லா லெசன்லயும் வந்துட்டே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எஸ்டர்ஸ். இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா RCOO R dash போட போறேன். இது எப்படி வருதுன்னு ஒரு முறை ஐடியா பண்ணலாங்களா? எப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும் RCOOH. எஸ்டரிஃபிகேஷன் நீங்களே 10th 11th ரெண்டுலயுமே படிச்சிருப்பீங்க. எஸ்டரிஃபிகேஷன் எஸ்டர் ஃபார்மேஷன் ஆகும்ல ஒரு ஆல்கஹால். சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால் ரெண்டையும் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஆசிட் பிரசன்ஸ்ல பாயில் பண்ணா என்ன நடக்கும் படிச்சிருப்பீங்க. ஒரு வாட்டர் மாலிக்யூல். இந்த மெக்கானிசம் வேற லெசன்ல படிக்கலாம்ன்றோம். போயிட்டு வருது இல்லையா RCOO R dash. இதான் எஸ்டர் RCOO R dash. ஆசிட் நீங்க என்ன வச்சுக்கலாம், இது வந்து இந்த நேமிங்காக சொல்றேன். இது ஆசிட்னுடைய பார்ட்னு வச்சுக்கலாம். ஆசிட்ல இருந்து வர பார்ட். இது ஆல்கஹால் பார்ட். அகைன் பாருங்க, இது ஆசிட்ல இருந்து வந்த பார்ட் RCOO. R dash வந்து அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, அது ஆல்கஹால்ல இருந்து வந்ததா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மிக் ஆசிட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லெசன்லயே இதெல்லாம் இந்த எஸ்டர்லாம் மெத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன எஸ்டர் வருவாங்க HCOO CH3 அப்படின்னு. இதே அசிட்டிக் ஆசிடும் மெத்தனாலும் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு CH3 COO CH3 கிடைக்கும். இதே அசிட்டிக் ஆசிடும் இந்த இடம் எத்தனால் எத்தில் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. லெசனுக்குள்ள வரும்பொழுது இன்னும் தெளிவா பார்க்கலாம். COO C2H5 இந்த 3 எஸ்டர்ல இந்த ரெண்டும் நிறைய முறை வருது. நேமிங் காமன் மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நேமிங் எப்படின்னா முதல்ல இந்த ஆல்கஹால்ல இருந்து வந்த அல்கைல் குரூப்பை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அல்கைல் குரூப் எண்ட்ல இருக்கு. இது மெத்தில். இங்கே என்ன இருக்கு மெத்தில். இங்கே என்ன இருக்குது இங்கே எத்தில். இத சொல்லிட்டு இந்த ஆசிட்னுடைய ரெசிடுவல் பார்ட். ஒரு ஆசிட்னுடைய ரெசிடுவல் பார்ட் உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா கத்துக்கோங்க. ஃபார்மிக் ஆசிட்ல H இல்லை அப்படின்னா ஃபார்மேட். அசிட்டிக் ஆசிட்ல H இல்லைன்னா அசிட்டேட். சோ இதுல என்ன குரூப் இருக்குது HCO வரதுனால இத ஃபார்மேட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி இந்த இடத்துல சேர்க்கணும். சோ திஸ் இஸ் மெத்தில் ஃபார்மேட். சோ இந்த எஸ்டர் மட்டும் ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும்.
மெத்தில் ஃபார்மேட். இது என்ன? மெத்தில் அசிட்டிக் ஆசிட் வந்ததுனால அசிட்டேட். அதே போல இது எத்தில், இதை சொல்லிட்டீங்க அசிட்டேட். வேணும்னா நம்ம ஃபார்முலா திருப்பி கூட எழுதுறோம், பட் ஒரு மெத்தட் வச்சுக்கணும். இதுதான் எஸ்டர்ஸ். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இதில் OH க்கு பதில் Cl, OH க்கு பதில் NH2, OH க்கு பதில் இந்த O RCOO வச்சுக்கலாம். இதில் OH க்கு பதில் OR. இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும், பட் அதெல்லாம் சீரியஸாக வேண்டாம், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு செட். அடுத்து நைட்ரஜன் மட்டும் இருக்க மாதிரி அமைன்ஸ் ஒரு முக்கியமான கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். அமைன்ஸ், இந்த அமைன்ஸ்ன்றது என்னன்னா அமோனியாவிலிருந்து வர்ற டெரிவேட்டிவ்ஸ். அமோனியா தெரியும், NH3. அதுல நைட்ரஜன்ல we have 3 hydrogens. இப்படி இருக்கிறது அமோனியா. இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் can be replaced by alkyl group னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த லெசன் வரும்போது பேசலாம். alkyl groupனா இது R. ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஒரு R போட்டேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் அமைன். நைட்ரஜன்ல ஒரே ஒரு R இருக்கு. ரெண்டு இடத்துல ஹைட்ரஜன் எடுத்து 2 R போடுறேன். அப்ப ஷார்ட்டா என்ன சொல்லலாம்? R2NH. again இதுல நைட்ரஜன்ல 2 அல்கைல் குரூப் இருக்கு. all the 3 hydrogens replaced. அப்ப என்ன கிடைக்கும்? R3N. இந்த மூணை கலெக்டிவா அமைன்ஸ் சொல்லுவோம். நைட்ரஜனோட அல்கைல் குரூப் இருக்கு. ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறதுக்கு பேரு பிரைமரி அமைன். இதெல்லாம் அந்த லெசன் வரும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். 2 alkyl groups, 1 hydrogen இருக்கிறதுக்கு பேரு செகண்டரி. நோ ஹைட்ரஜன் பட் 3 alkyl group இருந்தா டெர்ஷரி அமைன் பேரு. எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நீங்க வைங்க பார்க்கலாம். CH3 போட்டா மெத்திலமைன், 2 CH3 இருந்தா டைமெத்திலமைன், 3 CH3 இருந்தா ட்ரைமெத்திலமைன். இப்போ சொல்லிட்டே போகலாம், லெசன் குள்ள வரும்போது பேசிக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அமைன்ஸ் அப்புறம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அதனால நைட்ரோ அல்கேன்ஸ் சொல்லலாம். நைட்ரோ அல்கேன்ஸ் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் லெசன்ல இதெல்லாம் கனெக்டிவா படிக்கும். அதுக்கு என்ன ஜெனரல் ஃபார்முலானா RNO2. NO2ன்றது நைட்ரோ குரூப். நம்ம கூட கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஃபங்க்ஷனல் குரூப் இது ஒரே தான், CH3NH2 சாரி CH3NO2. இதுக்கு ஒன்லி IUPAC மெத்தட் மட்டும்தான். ரீசன் அந்த லெசன்ல பார்க்கலாம். நைட்ரோ மீத்தேன், இதே இப்படி இருந்தா நைட்ரோ ஈத்தேன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் குவைட் சிம்பிள், லெசன்ல படிக்கலாம். இதை தவிர சிலதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு பேர் அல்கைல் சைனைடு பேர். சம்டைம்ஸ் நைட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். CH3 போட்டா மெத்தில் சைனைடு. இதனுடைய ஐசோமர் தெரியும், RNC, ஐசோசைனைடு சொல்லுவோம். இதெல்லாம் அப்பப்போ வரும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து என்ன படிக்க போறோம்னா, ஆல்கஹால்ஸ் ஈத்தர்ஸ் ரெண்டும் சேர்த்து கலெக்டிவ். அடுத்த யூனிட்ல ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிடோட ரிலேட் ஆன இந்த 4. தேர்ட் யூனிட்ல இந்த அமைன்ஸ், நைட்ரோ அல்கைன்ஸ், இந்த சைனைடு இதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ என்ன வருதோ அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லா லெசன்லையுமே 11th நீங்க அல்கைல் ஹாலைட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. கிரிக்னான் ரியேஜன் அப்படின்னு ஒரு ரியேஜன் படிச்சிருப்பீங்க. கிரிக்னான் ரியேஜன் இது வந்து ஒரு ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். ஆர்கானோ மெட்டாலிக்னா ஆர்கானிக் குரூப்ன்றது ஆர். மெட்டல் போது மெக்னீசியம் அப்படிங்கிற மெட்டல் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஹாலஜன் இருக்குது. ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட். பட் இதை ப்ரிப்பேர் பண்ணி யூசேஜ் சொன்னது விக்டர் கிரிக்னான்றதுனால அவருடைய பேரை சொல்லி கிரிக்னான் ரியேஜன். இது எல்லா லெசன்லையுமே வருங்க. என்ன காரணம்னா, இட்ஸ் சிந்தட்டிக் ரியேஜன். சிந்தட்டிக் ரியேஜன் சார் உங்களுக்கு எந்த காம்பவுண்ட் வேணும்னாலும் சரி, சைனைடு வேணும்னாலும் சரி, அமைன் வேணும்னாலும் சரி, ஆசிட் வேணும்னாலும் சரி, ஆல்டிஹைட், கீட்டோன், ஆல்கேன், அல்கீன், அல்கைன், எந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் இது ஒரு ரெடி ரெக்கனர் சிந்தட்டிக் ரியேஜன் இதுல இருந்து கொண்டு வந்தாங்க. அதனால எல்லா லெசன்லையுமே இது வரும். ஆர்னா ஆஸ் யூஷுவல் மெத்தில், எத்தில். எம்ஜினா மெக்னீசியம், எக்ஸ்னா Cl அல்லது Br அல்லது I. CH3 Mg Br. இது எப்படி நேம் பண்ணலாம்? மெத்தில் மெக்னீசியம் புரோமைட், இதே எத்தில் மெக்னீசியம் அயோடைட், அப்படி எல்லாம் இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லா லெசன்லையும் வரக்கூடியது. இதுதான் அலிஃபேட்டிக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
ஸோ அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் இதுல இருந்து வர்றது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மீத்தேன், ஈத்தேன் இதுதான். மீத்தேன், ஈத்தேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன்ல இந்த ரெண்டும். இதுல நம்ம ஹைட்ரஜன் எடுத்துட்டு இருக்கிறது பேர் அல்கைல். இந்த அல்கைல் குரூப்ஸ்லாம் என்ன பண்றோம், நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஹைட்ரஜன் பதில் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். OH போட்டா ஆல்கஹால், CHO போட்டா ஆல்டிகைட், NH2 போட்டா பிரைமரி அமீன், NO2 போட்டா நைட்ரோ ஆல்கைன், COOH போட்டா கார்பாக்சிலிக் ஆசிட், அதெல்லாம் படிச்சோம். ஸோ இது எல்லாம் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மறக்கக்கூடாது, அலிஃபேட்டிக் மாதிரியே என்ன இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இதை நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல சொன்னேன். இப்போ அதை பற்றி தெளிவாக படிச்சுக்கலாம். நீங்கள் அலிஃபேட்டிக் கிளியராக இருந்தால் அரோமேட்டிக் 2 மினிட்ஸில் கற்றுக்கலாம். கரெக்ட் டைமில் அது என்ன சார் அது அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ அலிஃபேட்டிக் ஈக்குவலண்டா என்ன எடுக்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இனிஷியலாக நான் கூட சொன்னேன், அரோமேட்டிக்னா இங்கே என்ன மீன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஹேவிங் ப்ளசன்ட் ஸ்மெல். ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கிறதெல்லாம் அரோமேட்டிக்னு சொன்னாங்க. அரோமானா ப்ளசன்ட் ஸ்மெல். லேட்டர் ஆன் அந்த காம்பவுண்ட்ஸுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன். ஸோ இது கிளியராக இருக்கணும். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H6. எப்படி அலிஃபேட்டிக்ல இந்த அல்கேன்ஸ்ல மீத்தேன் ஃபர்ஸ்டோ, அலிஃபேட்டிக்ல இதுதான் மீத்தேன் ஃபர்ஸ்ட், ஈத்தேன், ப்ரோபேன் எல்லாம். அது மாதிரி அரோமேட்டிக்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கிறோம் நம்ம, அதாவது அல்கேன் மாதிரி இது. அதில் ஃபர்ஸ்ட் மெம்பர் இஸ் பென்சீன். இந்த பென்சீனை கிளியர் பண்ணிக்கலாம்னா பென்சீனுக்கு மாலிகுலர் ஃபார்முலா C6H6. இட்ஸ் a cyclic compound. கேள்விப்பட்டோம். க்ளோஸ்ட் செயின் நல்லா தெரிஞ்சுக்கணும், கிளியராக இருக்கணும். 11th படிச்சீங்க. இப்போ அதில் டவுட்ஸ் இருக்கிறதா கிளியர் பண்ணிக்கணும். எழுதி பார்த்து படிங்க. மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்லலாம். 6 கார்பன், 6 மெம்பர்ட் ரிங். ஸோ 6 கார்பன் போட்டாச்சா, ஒரு கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் போட்டாச்சு. கார்பன்னா எத்தனை பாண்ட் இருக்கணும், 4 இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 பாண்ட்ஸ் அவைலபிள். அப்போ 4th பாண்ட் இது டபுள் பாண்ட். இங்கே போட்டோம், இந்த ரெண்டுக்கும் 4 பாண்ட்ஸ் வந்தாச்சு. பாருங்க, இதுக்கு 2 3 4, இதுக்கு எடுத்தோம்னா 2 3 4. இமீடியட்டாக எங்கே போட்டீங்கன்னா அது 5 பாண்ட்ஸ் வரும். நாட் அலவுட். அப்போ ஆல்டர்னேட்டாக போடுறேன். இப்போ இதுக்கு 4H, ஆல்டர்னேட்டாக எங்கே போடுறேன் 4H. இதுதான் பென்சீன். ஷுட் பி வெரி கிளியர். சார் இந்த டபுள் பாண்டை நம்ம இங்கே தான் போடணுமான்னா இல்லை, எங்கே நான் இங்கேயும் போடலாம். இதை மாற்றி ஆல்டர்னேட்டாக இருந்தால் சரியாக, இதை மாற்றி முதல்ல நான் இங்கே 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 போட்டேன் தான் இப்படியும் போடணும். இதுக்கு பேர் ரெசனன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் பென்சீன். இந்த மீத்தேன்ல எப்படி, மீத்தேன் என்ன ஃபார்முலா சொன்னோம், CH4. எப்படி இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு வேற வேற குரூப் போட்டால் நமக்கு டிஃப்ரெண்ட் சீரீஸ் வருதோ, அதே போல இதில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இதில் எந்த ஹைட்ரஜன் வேணால் எடுக்கலாம். ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவலன்ட். அதே மாதிரி இருக்கு. ஸோ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற வேற ஃபங்க்ஷனல் குரூப் போடணும். ஸோ இப்போ நம்ம அலிஃபேட்டிக்ல மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் எல்லாம் படித்தோம். அரோமேட்டிக்ல ரெண்டே டெரிவேட்டிவ் மட்டும் படிக்கலாம். ஒன்று பென்சீன், இன்னொன்று எடுத்தோம்னு சொன்னோம்னா இதனுடைய நெக்ஸ்ட் ஃபார்முலா டொலுமீன் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா C7H8. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது வேண்டாம், C6H5 CH3. தட் மீன்ஸ் இதில் ஒரு H எடுத்து ஒரு CH3 போட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு சீரீஸ்னாவே 1 கார்பன் இன்க்ரீஸ் ஆகும். C1 கார்பன், 2 ஹைட்ரஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 6 8. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறது. இதுக்கு என்ன சார் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு கேட்டோம்னா அதே தான். ஸோ 6 கார்பன். இது மட்டும் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெசனுக்குள்ளே போகும்பொழுது எந்த டவுட்டுமே வராது, ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். இதுதான் பென்சீன். பென்சீனில் இப்போ என்ன பண்ணதா சொன்னோம், நம்ம ஒரு H எடுத்துட்டு CH3. சார் இங்கே தான் போடணுமா சார்? இங்கே இங்கே எங்கே வேணால் போடலாம். இந்த இடத்துலையும் போடலாம், CH3 இங்கே போடலாம், எங்கே வேணால் போடலாம், நம்ம இஷ்டம்.
ஸோ இதுதான் பென்சீன், இது டொலுமீன். இப்போ எப்படி நான் வந்து மீத்தேன்ல ஹெச் எடுத்து வேற குரூப் போடுறேன், அதே மாதிரி பென்சீன்ல செய்யலாம், டொலுமீன்லயும் செய்யலாம். இங்கே ஹெச் எடுத்துட்டு போடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு மெத்தட் நீங்கள் 11th படிச்சீங்க. என்னது, இதை நம்ம சிம்பிளா இந்த ஹெக்ஸகோனல் ரிங் போட்டு இந்த டபுள் பாண்ட்ஸ் இப்படி போடலாம். நான் சொல்றேன் டபுள் பாண்ட்ஸா இப்படி தான் போடணுமா அப்படின்னா இல்ல, இப்படி நம்ம இஷ்டம் தான் இது போடணும். இதுக்கு பேர் ரெசனன்ஸ். ஒன் காம்பவுண்ட் ஷோயிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் டியூ டு ஷிஃப்ட் இன் த பாண்ட். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், தேவைப்படும் போது பேசுகிறோம். ஸோ இந்த பாண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்காதான் காரணம். அதனால இதை நம்ம இன்னும் சிம்பிளா நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பேர் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ்லாம் படிச்சீங்க. நீங்கள் அதெல்லாம் தேவைப்படும் பாசிக்கலாம். ஸோ அதில் எது இஷ்டமோ அது போடலாம். பெட்டராக இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது போடாமல் இருக்கக்கூடாது. இது போடாமல் வெறுமனே இந்த போட்டீங்கன்னா திஸ் இஸ் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். சைக்ளோஹெக்சேன் CH2 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 வரும். இங்க CH 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 தான் மறந்துடக்கூடாது. ஸோ இது பென்சீன். இதில் ஆல் த 6 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். எதை நீங்கள் இதை 1 வச்சுட்டு 2 3 4 5 6, இப்படி 1 வச்சுட்டு 2 3 4 5 6, இதை 1 வச்சுட்டு 2 3 4 5 6 வரும். எது ஒன்றா ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம். அதனால இப்போ இதை போடும்போது நம்ம இந்த பென்சீன் கிட்ட வந்துடணும். இதை நீங்கள் போடும்போது இந்த ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த CH3 இங்கேயும் போடலாம். ஸ்டைலா புக்கில் நீங்கள் எப்படி வேணா CH3 இங்கே போடணும். பிகாஸ் எல்லா பொசிஷனும் ஈக்குவல் மறந்துவிட்டாங்க. ஸோ இதுதான் பென்சீன். நம்ம இதை அஸ்யூம் பண்ணிக்கலாம், இது டொலுமீன், இதை அஸ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி வந்து மீத்தேன்ல ஒரு ஹெச் எடுத்தோம், அது மாதிரி பென்சீன்ல ஒரு ஹெச் எடுத்தோம். C6H6 எடுத்து நான் பென்சீன்ல ஒரு ஹெச் எடுத்தோம். என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா C6H5. இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இதையே போட்டு அசம்ஷன்ஸ் தான். இந்த இடத்துல H இல்லை. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டோம்னா காமன் மெத்தட்ல this is called கிளியரா இருக்கணும் ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினைல், பென்சைல் கிடையாது, ஃபினைல். மீத்தேன் மெத்தில் மாதிரி பென்சீன் பென்சைல் சொல்லக்கூடாது. காரணம் இருக்குது ஃபினைல் பேர். இப்போ அதே போல இதுல வர இதுல ஒரு ஹெச் எடுத்தா என்ன ஃபார்முலா வரும்? C6H5CH2. remember this is side chain. இதுதான் அரோமேட்டிக், இது அலிஃபேட்டிக். அதனால இது பியூர் அரோமேட்டிக், இது அலிஃபேட்டிக் கலந்த அரோமேட்டிக். மறக்க கூடாது. இப்போ நான் எந்த இடத்துல ஹைட்ரஜன் எடுத்துருக்கேன்னா அலிஃபேட்டிக் போர்ஷன்ல தான் எடுத்துருக்கேன், சைடு செயின்ல எடுத்துருக்கேன். பென்சீன் ரிங்ல ஆல் த கார்பன்ஸ் இன்டாக்ட், அதுல இருக்க ஹைட்ரஜன் எல்லாம் பத்திரமா இருக்கு. இந்த சைடு செயின்ல எடுத்துருக்கேன். இதனுடைய நேம் என்ன சொல்றோம்னா பென்சைல் அப்படின்னு பேரு, பென்சைல். இதை நான் ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி போடலாம்? பென்சீன் ரிங்ல சேஞ்ச் இல்ல, இங்க போட்டிருக்கேன் பென்சைல். இது ரெண்டும் எல்லா லெசன்லயும் வரும். இது பியூர்லி அரோமேட்டிக். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ல again I tell you, aromatic hydrocarbonல பென்சீன் ரிங்ல H எடுத்தா அந்த ஜெனரல் குரூப்புக்கு பேர் அரைல் குரூப் பேர். எப்படி அல்கேன்ல H எடுத்தா அல்கைன், அது மாதிரி அரீன்ஸ் அப்படின்றது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு ஜெனரல் நேம். அதுல ஹைட்ரஜன் எடுத்தா அரைல் பேர். so this is an aryl group. நம்ம இது ஒன்று தான் படிப்போம், வேற படிக்க மாட்டோம். டோன்ட் வரி. இது சார் அப்படின்னு கேட்டோம்னா சி இந்த பார்ட் வந்து அரீன் அரோமேட்டிக், பட் இது அல்கைல் குரூப். இது அதனால இந்த குரூப்பை அரைல்னு சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அரோமேட்டிக் இருக்கு, இது அல்கைல் குரூப். அதனால இந்த குரூப்பை we call it as a அரால்கைல் குரூப்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம லெவல்ல இந்த ரெண்டை தவிர வேற வராது. ஸோ ஃபினைல் இஸ் அரைல் குரூப், பென்சைல் இஸ் அரால்கைல் குரூப். இது ரெண்டு தவிர வேற வேண்டாம். ஸோ அரோமேட்டிக் அப்படின் போது நம்ம மெயினாக இதை மட்டும் வச்சு பார்க்கலாங்களா? ஸோ பென்சீன் எடுத்துட்டோம். நம்ம நான் இங்கே வந்து ஒரு ஃபியூ காம்பவுண்ட்ஸ் வரலாம். நம்ம அலிஃபேட்டிக்ல நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருந்தோ அதெல்லாம் அரோமேட்டிக்ல வரும். அலிஃபேட்டிக்ல வரலாம்.
சரி இது பென்சீன். ஓகே, என்ன ஃபார்முலா இது? C6H6. எப்படி மீத்தேன்ல H எடுத்தோமோ அது போல ஒரு H எடுக்கிறேன், அதை இப்படி போடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் இது ஃபார்முலா. சரி இங்க Cl போட்டீங்கன்னா குளோரைட். இதுக்கு பேரு குளோரோபென்சீன். UPSC மெத்தட் அந்த லெசன் குளோரோபென்சீன். இதே வந்து பென்சீன் எடுக்கிறேன். ஸோ இது ஃபார்முலா. ஒரு H எடுக்கிறேன், இங்க H எடுக்கிறேன், OH போடுறேன். இது வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட். ஆல்கஹால் சொல்லக்கூடாது, ஒரு காரணம் பேசிக்கலாம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட், இதுக்கு பேரு ஃபீனால். ஸோ அலிஃபேட்டிக்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் அரோமேட்டிக் சொல்லலாம். அதே தான். ஸோ திரும்ப இங்க வரேன், பென்சீன்ல ஒரு H எடுத்துட்டேன். இப்போ இதுல CHO போடுறேன், ஆல்டிஹைட். இங்க CHO, இதுக்கு பேரு பென்சால்டிஹைட். ஸோ இதே என்ன வரேன், பென்சீன் ரிங். இதுல ஒரு H எடுத்துட்டேன், COOH. இது பென்சோயிக் ஆசிட். சரி இங்க பாருங்க, இது வந்து நான் CH3Cl போட்டேன்னா இது ஜெனரலா அல்கைல் ஹாலைட். இது அரைல் ஹாலைட். அரைல் ஹாலைட். ஜெனரலா CH3OH போட்டா என்ன சொல்லுவோம்னா ஆல்கஹால் அல்லது அலிஃபேட்டிக் ஹைட்ராக்சி காம்பவுண்ட். இது வந்து அரோமேட்டிக் ஹைட்ராக்சி காம்பவுண்ட். அரோமேட்டிக் ஹைட்ராக்சி காம்பவுண்ட். அதே மாதிரி CHO, CH3CHO இருந்தா சிம்பிளி நம்ம ஆல்டிஹைட் சொல்லுவோம். அலிஃபேட்டிக் என்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. பட் பென்சீன் ரிங்ல இருந்தா இதை நம்ம ப்ராப்பரா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் சொல்லுவோம். இதை அலிஃபேட்டிக்க சிம்பிளா ஆல்டிஹைட் சொல்லுவோம். இது வரும்போது அரோமேட்டிக் என்ற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, அரோமேட்டிக் ஆல்டிஹைட். அதே மாதிரி CH3COOH இஸ் அசிட்டிக் ஆசிட். ஜெனரலா என்ன சொல்லுவோம், கார்பாக்சிலிக் ஆசிட். பட் இதை என்ன சொல்லுவோம், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லுவோம். சரி அதே போல CH3NH2ன்றது பிரைமரி அமைன். பிரைமரி அமைன். இதுவே பென்சீன் ரிங் எடுக்கிறேன், இதுல NH2 போட்டா இதுவும் பிரைமரி அமைன். பட் we should call it as a aromatic primary amine. அரோமேட்டிக்ன்றது முன்னாடி சேர்க்கணும். அலிஃபேட்டிக் போது அமைன், ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட், கீட்டோன், ஹாலைட் சொல்லலாம். அரோமேட்டிக் வரும்போது முன்னாடி அரோமேட்டிக் சேர்க்கணும். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி CH3MgBr. இது வந்து இது என்ன சொல்லுவோம், மெத்தில் மெக்னீசியம் குரோமைட். இது கிரிக்னாட் ரிஏஜென்ட். இதே C6H5MgBr போது அரோமேட்டிக் அப்படிங்கறது டிஃபரன்ஸ். எல்லாமே ஒரு சயனைட்ல இருந்து நைட்ரோ எல்லாம் இதுலயும். ஸோ அலிஃபேட்டிக் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அரோமேட்டிக் அதே தான் அப்படின்னு வந்துக்கோங்க. ஒரு லெசன் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு லெசன்ல half of the lesson பார்த்தோம்னா அலிஃபேட்டிக், அதனோட ஈக்குவலன்ட் அரோமேட்டிக் அதர் half. இதான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நான் சொன்ன மாதிரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். செகண்ட் லெசன் பார்த்தோம்னா ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ். தேர்ட் லெசன் எடுத்தோம்னா நைட்ரஜன் இருக்கிற அமைன்ஸ், நைட்ரோ அல்கைன்ஸ், சைனைட் இதெல்லாம் படிக்க போறோம். இதெல்லாம் ரிலேட் ஆனது அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு ஒன்று, பயோ கெமிஸ்ட்ரின்னு ஒன்று. இதுதான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இது எந்த புக்லேயும் இருக்காது. நான் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டே இருந்தால் எல்லா ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிடும். லெசனுக்குள்ளே போகும்பொழுது டவுட்ஸ் வரும்போது இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள். ஸோ இதோட கம்ப்ளீட் த ஃபண்டமெண்டல்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தட் டூ இந்த ஒன்லி இந்த ஃபார்முலாலாம் நேம்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் இதில் ஃபண்டமெண்டல்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட இந்த ஃபண்டமெண்டல் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம சிலபஸில் இருக்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சிலபஸில் 5 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட், இட் இஸ் 11th யூனிட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட்